புதுச்சேரியில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வருடத்திற்கு ரூபாய் 5 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டம் விரைவில் கொண்டுவரப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். புதுச்சேரியின் புதிய டிஜிபியாக ஷாலினி சிங் ஐபிஎஸ் பதவியேற்றுக் கொண்ட நிலையில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற சாகச நீச்சல் பயணம் மேற்கொண்ட சிறப்பு குழந்தைகளை சபாநாயகர் செல்வம் வரவேற்று வழியனுப்பினார். புதுச்சேரி ஆதித்யா வித்யாசம் உறைவிட பள்ளியின் 15ஆம் ஆண்டு பரதநாட்டிய அரங்கேற்ற சிறப்பு விழா. முக்கிய செய்தி: புதுவையின் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கல்வி குழுமம் 50% கட்டண சலுகை அறிவித்துள்ளது. 10வது மற்றும் 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்களுக்கு 50% சிறப்பு கட்டண சலுகை. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, BSc மற்றும் பேச்சுலர் ஆஃப் ஒர்க் இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி ஆகியவை சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு. அனைவருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த ஆய்வு கூடங்கள், ஹாஸ்டல் வசதி, வங்கி லோன் வசதியும் உள்ளது. படித்து முடித்தவுடன் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் போன்ற வெளிநாடுகளில் 100% வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதுவையின் சிறந்த கேட்டரிங் கல்லூரிக்கான 10 முறை விருது பெற்ற ஒரே நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்வி குழுமம் அன்போடு அழைக்கிறது. பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் படிப்பிற்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எய்ம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், சண்முகா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. செல் 9600421333. புதுச்சேரியில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வருடத்திற்கு ரூபாய் 5 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டம் விரைவில் கொண்டுவரப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் 9வது நாளான இன்று உறுப்பினர்கள் கேள்வி பதில் நேரத்தில் பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, புதுச்சேரியில் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய அரசின் ஆயுஷ்மான் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை எந்த மருத்துவமனைகளும் ஏற்றுக்கொள்வதில்லை என்றும், குறிப்பாக மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவமனையில் கூட ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டை ஏற்றுக்கொள்வதில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் இதனால் ஏழை எளிய மக்கள் அவசர சிகிச்சை பெற முடியாமல் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை புதுச்சேரியில் சரியான முறையில் அமல்படுத்த முடியவில்லை. இந்த திட்டத்தை சீர்படுத்தி வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மஞ்சள் அட்டை உள்ளிட்ட அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வருடத்திற்கு ரூபாய் 5 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டம் விரைவில் கொண்டு வரப்படும் என்றார். புதுச்சேரியின் புதிய டிஜிபியாக ஷாலினி சிங் ஐபிஎஸ் பதவியேற்றுக் கொண்ட நிலையில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரியின் டிஜிபியாக கடந்த ஓராண்டாக சீனிவாஸ் பணியாற்றி வந்த நிலையில் கடந்த ஜூலை மாதத்துடன் அவர் ஓய்வு பெற்றார். இதையடுத்து புதுச்சேரியின் புதிய டிஜிபியாக டெல்லி காவல்துறையில் குற்றப்பிரிவு சிறப்பு அதிகாரியாக செயல்பட்டு வந்த ஐபிஎஸ் அதிகாரி ஷாலினி சிங்கை ஒன்றிய உள்துறை அமைச்சகம் நியமித்தது. இதனையடுத்து நேற்று புதுச்சேரி வந்த அவர் இன்று புதுச்சேரியின் டிஜிபியாக பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு புதுச்சேரி காவல்துறையின் உயர் அதிகாரிகள் வாழ்த்து தெரிவித்தனர். முன்னதாக புதிய டிஜிபிக்கு புதுச்சேரி காவல்துறை சார்பில் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. இதனிடையே புதிய டிஜிபி ஷாலினி சிங் முதலமைச்சர் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற சாகச நீச்சல் பயணம் மேற்கொண்ட சிறப்பு குழந்தைகளை சபாநாயகர் செல்வம் வரவேற்று வழியனுப்பினார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் வேவ் ரைடர்ஸ் விளையாட்டுக்குழு சார்பில் ராமேஸ்வரம் முதல் சென்னை மெரினா கடற்கரை வரையில் 604 கிலோமீட்டர் தொலைவுக்கு மாற்றுத்திறனாளி நீச்சல் வீரர்கள் 15 பேர் கடலில் நீந்தி செல்லும் நீச்சல் சாகச பயணம் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறவுள்ளது. கடந்த 5ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் இந்த நீச்சல் பயணத்தை அவர்கள் தொடங்கினர். மருத்துவ குழு, பாதுகாப்பு குழு அடங்கிய கப்பல் படகுகளுடன் கடலில் நீந்தி வந்த நீச்சல் வீரர்கள் நேற்று மாலை புதுச்சேரி தலைமை செயலகம் முன்னுள்ள கடற்கரை பகுதிக்கு வந்தனர்.
அவர்களுக்கு தமிழ்நாடு மீனவர் பேரவைத் தலைவர் அன்பழகனார் தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுவை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், துணைத் தலைவர் ராஜவேலு ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வீரர்களை வரவேற்று வாழ்த்தினர். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய பார்வையாளர் லோகநாதன், வேவ் ரைடர்ஸ் குழு தலைமை பயிற்சியாளர் சதீஷ்குமார் மற்றும் தேசிய மீனவர் பேரவைத் தலைவர் இளங்கோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஆதித்யா வித்யாசம் உறைவிட பள்ளியின் 15ஆம் ஆண்டு பரதநாட்டிய அரங்கேற்ற சிறப்பு விழா புதுவை ஜிப்மர் கலையரங்கத்தில் 11/8/2024 ஞாயிறு அன்று மாலை 4 மணியளவில் ஆதித்யா வித்யாசம் உறைவிடப்பள்ளி மாணவர்களின் 15வது பரதநாட்டிய அரங்கேற்ற விழா ஆதித்யா பள்ளியின் நிறுவனர் அன்னை திருமதி விஜயலட்சுமி அவர்களின் நினைவாக கொண்டாடப்பட்டது. இதில் மாணவிகளின் பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இதில் மாண்புமிகு புதுச்சேரி முதல்வர் திரு ரங்கசாமி அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்றினார். ஆதித்யா பள்ளி நிறுவனர் திரு ஆனந்தன், பள்ளி தலைமையார் திரு அசோக் ஆனந்த், ஸ்ரீ வித்யா நாராயணா அறக்கட்டளை நிறுவனர் திருமதி ஆனந்த பூவல்லி மற்றும் திருமதி ஆர்த்தி ஆனந்தன், சென்னை நுகர்வோர் நிறுவனர் திரு முரளிதரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் ஆதித்யா பள்ளியின் கலைத்துறை சார்பில் இதுவரை 15 ஆண்டுகளில் 280 மாணவியர் சலங்கை பூஜை, 164 மாணவியர் அரங்கேற்றம் என்று மொத்தம் 363 பேர் நாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சி செய்து சாதனை படைத்தனர். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் கலைப்பிரிவில் தர சான்றிதழ் பெற்ற 173 ஆதித்யா மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன என்பது மகிழ்ச்சி மற்றும் பெருமைக்குரியதாகும். மேலும் பாரத பண்பாட்டின் பரதக்கலை அம்சத்தின் சிறப்பை சீரிய முறையில் தொடர்ந்து 15 ஆண்டு காலமாக மேற்கொண்டு வரும் ஆதித்யா பள்ளியின் அரங்கேற்ற மாணவிகளின் எண்ணிக்கையும் உயர்ந்து கொண்டே செல்வது இந்நிகழ்வின் சிறப்பம்சமாகும். மத்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு ஆண்டும் வருடத்திற்கு 2 முறை பிப்ரவரி மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் 10ஆம் தேதி தேசிய குடல்புழு நீக்கம் நாள் கடைபிடிக்கப்படுகிறது. ஒரே நாளில் அனைவருக்கும் மருந்து வழங்குதல் திட்டத்தின் கீழ் 1 வயது முதல் 19 வயது வரை உள்ள குழந்தைகளை உள்ளடக்கிய அனைவருக்கும் குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்படுகிறது. வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம் மூலம் தேசிய குடற்புழு நீக்க தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள், தொழில்நுட்ப பள்ளிகள், தொழிற்கல்வி கூடங்கள், அங்கன்வாடி மையங்களில் சேர்ந்த பதிவு செய்த மற்றும் பதிவு செய்யப்படாத குழந்தைகள் மற்றும் பள்ளிக்கு செல்லாத குழந்தைகள் அனைவருக்கும் குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் தியாகி முத்து குமாரசாமி அரசு ஆண்கள் தொடக்கப் பள்ளியில் குடற்புழு மாத்திரை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆசிரியர் பத்மாவதி வரவேற்புரையாற்றினார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் செல்வம் தலைமை தாங்கினார். சுகாதார ஆய்வாளர் மதிவாணன், சுகாதார உதவி ஆய்வாளர்கள் ஐயனார், ரவிச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தலைமை ஆசிரியர் செல்வம் மாணவர்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கிய நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். சுகாதார ஆய்வாளர் மதிவதனன், குடல்புழு பாதிப்பை தவிர்க்க விரல் நகங்களை வெட்டி சுத்தமாக வைத்திருக்க வேண்டும், சுத்தமான குடிநீரை அருந்த வேண்டும், உணவுப் பொருட்களை மூடி வைக்க வேண்டும், காலணி அணியாமல் வெறும் காலிலே வெளியே செல்லக்கூடாது, கழிப்பறையை உபயோகப்படுத்த வேண்டும், திறந்தவெளி மலம் கழிப்பதை தவிர்க்க வேண்டும், வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்று கூறினார். சுகாதார உதவி ஆய்வாளர் ஐயனார் கைகளை கழுவது அவசியம் மற்றும் உணவு உண்பதற்கு முன் கழிவறைக்கு சென்று பின்பும் செல்ல பிராணிகளுடன் விளையாடிய பிறகும் கைகளை சோப்பு கரைசல் கொண்டு நன்கு கழுவ வேண்டும். மேலும் குடல்புழு நீக்கம் செய்வதால் இரத்த சோகை தடுக்கப்படுகிறது, உடல் மற்றும் மூளை வளர்ச்சி அதிகரிக்கும், ஊட்டச்சத்து குறைபாடு தவிர்க்கப்பட்டு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், சிந்திக்கும் திறன், அறிவுத்திறன் அதிகரிக்கிறது என்று கூறினார். சுகாதார உதவி ஆய்வாளர் ரவிச்சந்திரன், இரும்பு சத்து அதிகமுள்ள காய்கறிகள், கீரை வகைகள், பழ வகைகள் மற்றும் தானியங்களை அதிக அளவில் உட்கொண்டு இரத்த சோகையை தடுக்க வேண்டும் என்று கூறினார். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் லக்ஷ்மி, குணசெல்வி, இளம் சங்கரி, தனபாக்கியம், லூர்து சேவியர் செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் முடிவில் மாணவ மாணவிகள் இரத்த சோகை தடுப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். பள்ளி ஆசிரியர் கலைச்செல்வி நன்றி கூறினார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜி, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, கார்விங் அண்ட் டிப்ளமா இன் மரைன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், நம்பர் 514 Airport Road, opposite Navalan Nerinjarian High Secondary School, Lospet, Pondicherry. For admission, contact 9600421333. புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட வாதனூர், சேம்பட்டு, திருக்கனூர், மணவெளி, செட்டிப்பட்டு, மண்ணடிப்பட்டு, திருபுவனை, சுத்திக்கேணி, குனிச்சம்பட்டு, கோடத்தூர், கக்கிலிப்பட்டு ஆகிய கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் புரட்சி பாரதம் கட்சியின் மாநில செயலாளர் ஓவியன் முன்னிலையில் மேற்கு மண்டல செயலாளர் கலையரசன் மற்றும் மேற்கு மண்டல இளைஞரணி தலைவர் அரவிந்தன் என்ற அஜித் தலைமையில் தங்களை புரட்சி பாரதம் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். முன்னதாக மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி புரட்சி வணக்கம் செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் துணை செயலாளர்கள் ஞானவேல், அன்பழகன், வேல்முருகன், மாநில பொருளாளர் பிரதீப், மாநில இளைஞரணி தலைவர் விஜய், மண்ணாடிப்பட்டு தொகுதி செயலாளர் தேவா, மண்ணாடிப்பட்டு தொகுதி துணை செயலாளர் ஸ்ரீகாந்த், கொடத்தூர் கிளை செயலாளர் தனுசு உள்ளிட்ட தொகுதி பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியின் காவல்துறை தலைமை இயக்குநராக பொறுப்பேற்றுள்ள திருமதி ஷாலினி சிங் மரியாதை நிமித்தமாக மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாசநாதன் அவர்களை சந்தித்து பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து வாழ்த்து பெற்றார். மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை இழிவாக பேசிய திமுக அமைச்சர் அன்பரசனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும், இல்லையென்றால் தமிழக மக்களிடம் ஸ்டாலின் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை பற்றி தரம் தாழ்ந்து பேசி விமர்சனம் செய்த தமிழக அமைச்சர் அன்பரசனை கண்டித்து புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்திற்கு 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு அன்பரசனிடம் திருவுருவப் படத்தை கிழித்தெறிந்தும் தீயிட்டு கொளுத்தியும் அவரை பதவி நீக்கம் செய்ய கோரி அவருக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய அன்பழகன், மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை அநாகரிகமாக விமர்சித்த திமுக அமைச்சர் அன்பரசனை புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம் என்றும், அநாகரிகமாக பேசிய அன்பரசனை அமைச்சர் பதவியிலிருந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் நீக்க வேண்டும் என்றும், அவ்வாறு நீக்க முடியவில்லை என்றால் அமைச்சரின் அருவருக்கத்தக்க பேச்சுக்கு பொறுப்பேற்று பொதுமக்களிடம் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றார். லெனின் வீதி குயவர் பாளையத்தில் இன்று இந்து வியாபாரிகள் நலசங்க அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதனை வைத்தியநாதன் மற்றும் சிவராஜ் அவர்கள் தலைமை தாங்கினர். நாராயணன் அவர்கள் விளக்க உரையாற்றினார். சிறப்பு அழைப்பாளராக மாநில செயலாளர் இந்து வியாபாரிகள் நலச்சங்கம் ஜெகன் கலந்து கொண்டார். மேலும் புதுவை மாநில தலைவர் இந்து முன்னணி சனில்குமார் அவர்களும் கலந்து கொண்டார். அவர்கள் வலியுறுத்தியதாவது: நமது தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் இந்து வியாபாரிகள் நலச்சங்கம் என்ற பெயரில் இந்து வியாபாரிகளை ஒன்றிணைந்து வியாபாரிகள் நலனுக்காகவும் ஒற்றுமைக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் பாடுபட்டு வருகின்றது. நமது சங்கம் உள்ளூர் பொருட்களான சுதேசி வணிகத்தை ஆதரித்து களத்தில் வேலை செய்கிறது. ஆன்மீக பூமியான புதுச்சேரியில் ஒரு நேர்மையான வர்த்தகத்தை கொடுத்து ஆன்மீகத்தை வளர்க்கும் புண்ணியமான பணி செய்து வருகிறது. இதுவரை பலவித சமூக பணிகளை செய்து தர்மத்தை காத்து வருகின்றோம். பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நாம் ஒற்றுமையாக உள்ளோம். சக வியாபாரிக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் நாம் என்ன செய்கின்றோம்? வியாபாரிகளுக்கு மத்திய மாநில அரசுகளால் அறிவிக்கப்பட்ட உதவிகள் மற்றும் சலுகைகளை பற்றி நமக்கு ஏதேனும் தெரியுமா? நமக்கும் நமது வர்த்தக நிறுவனத்திற்கும் சரியான பாதுகாப்பு உள்ளதா? நமது தேவைகளை பூர்த்தி செய்ய அரசு எடுத்து கூறி வியாபாரிகள் நல வாரியம் அமைக்க வேண்டும் என அவர்கள் கேட்டுக்கொண்டனர்.
புதுச்சேரியில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வருடத்திற்கு ரூபாய் 5 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டம் விரைவில் கொண்டுவரப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். புதுச்சேரியின் புதிய டிஜிபியாக ஷாலினி சிங் IPS பதவியேற்றுக் கொண்ட நிலையில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற சாகச நீச்சல் பயணம் மேற்கொண்ட சிறப்பு குழந்தைகளை சபாநாயகர் செல்வம் வரவேற்று வழியனுப்பினார். புதுச்சேரி ஆதித்யா வித்யாசம் உறைவிட பள்ளியின் 15ஆம் ஆண்டு பரதநாட்டிய அரங்கேற்ற சிறப்பு விழா